இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமூக பாரம்பரிய முறைகள், சமய வழக்காறுகள் ஆகியன தொன்று தொட்டு நின்று நீடித்து நிலைத்து வருகின்ற ஒரு நாடு இந்தியா. இங்கு மிகவும் பழமையான சமய நடைமுறைகளில் ஒன்றுதான் தேவதாசி முறைமை. தேவதாசி என்பதற்கு கடவுளின் அடிமை என்று அர்த்தம். கடவுள் அல்லது உள்ளூர் தெய்வத்துக்கு மணப்பெண்ணாக தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்றனர் இந்த தேவதாசிகள். கர்நாடக மாநிலத்தில் அமையப்பட்டுள்ளது தார்வாட் நகரம். இந்த நகரத்தில் சவுண்டாட்டி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இங்கு ஜெல்லம்மா என்கிற தெய்வத்துக்கு ஒரு சிறிய கோவிலும் உள்ளது. இந்த கோவிலில் இன்றும் தேவதாசி முறை உயிரோடு இருக்கிறது. சிறுமிகள் காலம் காலமாக ஆனால் இரகசியமாக ஜெல்லம்மா தெய்வத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்றனர். இந்த சிறுமிகள் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது. குடும்பத்துடன் தொடர்பு வைத்திருக்க முடியாது. ஆலய குருக்கள், கிராம தலைவர்கள், நகரத்திலும் ஊரிலும் பணம், பதவி ஆகியன இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் போன்றோருக்கு இந்த சிறுமிகள் சேவையாற்ற வேண்டும். பாலியல் திருப்தியை கொடுக்க வேண்டும். இது தெய்வத்துக்கு செய்கின்ற திரு தொண்டாகவே கருதப்படுகிறது. இந்த தேவதாசிகள் ஆலயமே கதி என்றுதான் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கிருந்து தப்பி செல்ல முடியாது. அப்படி தப்பி செல்ல முயல்கின்றவர்களை சமுதாயம் மன்னிக்காது, அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. தேவதாசி முறைமை பெண்கள் மீதான சுரண்டலுடன் சம்பந்தப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய சிறுமிகள் விபச்சாரத்தில் கடவுளின் பெயரால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த சிறுமிகள் தலித் என்று சொல்லப்படுகிற தீண்டத்தகாத சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவதாசி முறை என்பது பகிரங்க விபச்சாரமாகும். அறியாமை மற்றும் வறுமையில் வாடுகின்ற பெற்றோர் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் பிள்ளைகளை கடவுளுக்கு தாரை வார்க்கிறார்கள். இந்த தேவதாசி பெண்கள் கன்னித்தன்மையை வயதான ஒருவருக்கு அர்ப்பணிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். தேவதாசியாக செயல்படுவதன் மூலம் பெண்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த பணம் பெற்றோரை சென்றடைகிறது. ஒரு விதத்தில் பெற்றோர் கூட்டி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையக்குழுவின் அறிக்கையின்படி தேவதாசி முறைமை பணம் சம்பாதிக்கின்றதற்கான பாலியல் சுரண்டல் நடவடிக்கைகளில் ஒன்றாக அண்மை காலங்களில் நவீனத்துவம் அடைந்திருக்கிறது. தேவதாசி பெண்கள் நகரங்கள், தூர இடங்கள் ஆகியவற்றுக்கு சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இங்கு 46% தேவதாசி பெண்கள் விபச்சாரிகள் ஆவர். தேவதாசிகள் பிச்சை எடுக்கின்ற நிலைமையையும் நம்மால் காண முடிகிறது. தென்னிந்தியாவில் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தேவதாசி முறைமையை காண முடிகிறது. 1934ஆம் ஆண்டு தேவதாசிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தேவதாசி முறையை தடை செய்கிறது. இந்த சட்டத்துக்கு 1980களில் மீண்டும் உயிரோட்டப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் ஒவ்வொரு நாளுமே மீறப்படுகிறது. தேவதாசியாக சிறுமியை ஆக்குகின்ற, அதற்கு துணை புரிகின்ற அல்லது தேவதாசியாக சிறுமியை ஆக்குகிற சடங்குக்கு செல்பவர்கள் 2 வருட சிறை தண்டனையுடன் அதிகபட்சமாக 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. சிறுமியை தேவதாசி ஆக்குகிறார்கள் என்று குற்றவாளிகளாக காணப்படுகிற பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு அதிகபட்சம் 5000 ரூபாய் அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.